அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. மனதளவிலும் உடலிலும் ஆத்துமாவிலும் பலனற்றதை போல உணர்கிறீர்களா? வாழ்க்கை நம் பலத்தை பல வழிகளில் சோதிக்கிறது. ஆனால் இன்று சோர்வுற்ற இதயங்களுக்கு ஒரு வல்ல வாக்குத்தத்தம் உண்டு. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவன் சோர்வுற்றவர்களுக்கு பலனையும் பலவீனர்களுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார். தேவனுக்காக காத்திருக்கும் நேரம் செயலற்ற நேரம் அல்ல. அது அவருடைய நேரத்தில் உங்களை நிலைநிறுத்தி அவருடைய பிரசன்னத்தில் தரித்திருந்து அவருடைய செயல்களை நம்புவதுமான ஒரு செயல்மிகு தேர்வாகும். சில நேரங்களில் அவர் உங்களை உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாக உயர்த்துகிறார். புதிய கண்ணோட்டத்தையும் சமாதானத்தையும் சோர்வடையாமல் தொடர்ந்து செல்வதற்கான நீடித்த உறுதியையும் அளிக்கிறார். கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்ற உம் வாக்குறுதிக்கு நன்றி. எம் பலவீனம் மற்றும் சோர்வுகளில் புதுப்பித்து பலனடைய உம்மிடம் வருகிறோம். சோர்வடையாமல் நெடுந்தூரம் ஓடுவதற்கு உம் வல்லமையால் வரும் உறுதியை விசுவாசிக்கிறோம். உமக்காக பொறுமையுடன் காத்திருந்து உமது சரியான நேரத்தை நம்ப உதவி செய்யும். ஆமீன். காத்திருப்பது வீண் விரயம் அல்ல. கர்த்தரில் பலனடைந்து சரியான தருணத்திற்காக காத்திருங்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை புதுப்பிக்கும் தேவ பிரசன்னத்தில் நிலைத்திருங்கள்.